ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். ஒரு சினிமா இயக்குனர், இந்த இயக்குனருக்கு இருக்கிற ஒரு பேசிக்கான நாலேஜ் கூட இந்த திமுக நபர்களுக்கு, இந்த ஊபிகளுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக KS ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம தளபதி வந்து ஸ்டாலின் அவர்கள் அங்கிள் அப்படின்னு சொன்னார்ல, அது தவறாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிருந்தார். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அவர் நார்மலாகவே வந்து எங்கேயாவது பார்க்கும்போது வாங்க அங்கிள் போங்க அங்கிள் அப்படின்னு தான் பேசுவார். இப்போ பப்ளிக்கில் பேசியிருக்காரு, அவ்வளோதானே. இது வந்து தப்பாக நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு குரூப் வந்து தவறு எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் ஆக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு மாதிரி அவர் பார்த்தோன்னா சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இது வந்து தளபதிக்கு சப்போர்ட்லாம் பண்ண கிடையாது. அவர் நார்மலாகவே தளபதி இப்படி தான் இருப்பார் அப்படின்ற அவரோட கேரக்டர் பார்த்தோன்னா நம்மளுக்காக சொல்லிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். இதே தான் நம்மளும் பார்த்தோன்னா பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். தளபதி வந்து ரியலாக பார்க்கும்போது கூட ஸ்டாலின் அவர்கள் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவர் அப்படி கூப்பிட்டுருக்கலாம், பப்ளிக் பிளேஸில் அப்படி சொல்லியிருக்கலாம். அது ஒரு மரியாதையான வார்த்தை, அதெல்லாம் தவறாக திரிக்காதீங்க அப்படின்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இவர் மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இது புரியாத ஒரு குரூப் இந்த திமுக ஓபிகள் எல்லாமே வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு தளபதியோட அம்மா அவர் முதற்கொண்டு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ திமுகவில் இருக்கிற நிறைய பேர் பண்ணுற சில விஷயங்களால அவங்களோட கட்சிக்கு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது அவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்தோன்னா லூசுத்தனமாக வந்து கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன மரியாதை இல்லாத வார்த்தையாக தளபதி பேசிட்டார் அப்படின்னு போலீஸே பார்த்தோன்னா திருப்பி அனுப்புற கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் சட்டம் வந்து ஸ்டாலின் அவரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இதையும் கூட ஒரு ஸ்டெப் எடுக்க வச்சு ஏதாவது பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அது ஒன்றும் பெரிய அளவு நடக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்தோன்னா திமுக கட்சியில் இருக்கிற பல நபர்கள் வந்து யாரையும் ஆபாசமாக அசிங்கமாக மேடைகளில் பேசும்போதெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருந்த இவங்க தளபதி மரியாதைன்னு ஒரு வார்த்தை அங்கிள் அப்படின்னு சொன்னாலே தூக்கிட்டு சுற்றுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அவ்வளோதான் நாலேஜ் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம கடந்து போகிறது தான் நல்லது. ஒரு இயக்குனருக்கு இருக்கிற ஒரு பேசிக்கான அறிவு கூட இவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடிந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.